அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூர்ல இருக்க தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல அக்கட்சி தலைவர் விஜய் முன்னிலையில தாவேகாவில இணைஞ்சிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நேத்து ராஜினாமா செஞ்ச நிலையில இன்னைக்கு தாவேகாவில இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையன். இது பற்றி விரிவா விளக்குவதற்காக நம்மோட இணைஞ்சிருக்காரு கார்கே. வணக்கம். தாவேகாவில செங்கோட்டையனுடைய பயணம் எப்படி இருக்கும்? அதிமுகவோட ரியாக்ஷன் என்ன? உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்லுங்க. செங்கோட்டையன் யார்? இவர் அதிமுகவுடைய மிக முக்கியமான ஒரு முகம். அதிமுகவில் தன்னுடைய 20 வயதுகளில் இணைந்து அதிமுகவினுடைய முதல் எம்எல்ஏக்களில் ஒருவராக இருந்தவர் செங்கோட்டையன். அப்போ இருந்து 9 முறை எம்எல்ஏ. அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ் அப்படின்னு மூவருடைய ஆட்சி காலத்திலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. ஒரு முறை மட்டும்தான் அவர் எம்எல்ஏவா இல்லை. இன்றைய சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தினுடைய மிக மூத்த உறுப்பினர் அப்படின்னா திரு துரைமுருகன், அடுத்தது செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் இருக்கிறது. அதிமுகவில் அவர் வகிக்காத பதவிகளே இல்லை. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக, அமைச்சராக, அமைப்பு செயலாளராக, மண்டலத்துடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் சில காலம் செங்கோட்டையன் அவர்களை பதவியிலிருந்து எடுத்த சூழலில் மீண்டும் ஜெயலலிதா அவர்களை செங்கோட்டையனை அழைக்கிறார். ஏன்னா தன்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் சரியா இல்லை அப்படின்றப்போ அதை முறையாக வடிவமைத்து கொடுப்பதற்கு உதவியவர் செங்கோட்டையன். அந்த அளவுக்கு கள அரசியல் தெரிந்த ஒரு நபராக இருக்கிறார். அந்த செங்கோட்டையன் திடீர்னு போர்க்கொடி தூக்குனாரு, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். ஓபிஎஸோட சேர்ந்து தான் பயணிக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல, இல்லை பிஜேபியோட சேருவாரா அப்படின்னு சிலர் சொன்ன சூழல்ல யாரும் எதிர்பார்க்காம தாவேகாவுக்கு போறார் அப்படின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டது. நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் விஜயை சந்தித்தார். அப்போதே உறுதியாகிவிட்டது. இன்று என்ன நடந்தது அப்படின்னா, காலையில் விஜய் முதல்ல பனையூருக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா திரு செங்கோட்டையன் அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து அப்படியே பனையூருக்கு வர்றாரு. பனையூரில் ஏற்கனவே செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பலரும் வந்துவிட்டார்கள். ஸோ இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே அழைத்து செல்லப்படுறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இன்ன பிற தலைவர்கள்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. விஜய் ஏற்கனவே இருக்காரு. விஜய் அங்கே திரு செங்கோட்டையனை வரவேற்கிறார், பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். அந்த வரவேற்புக்கு பிறகு அவருக்கு சால்வி, அதாவது கட்சியினுடைய துண்டு அவர் போட்டு கட்சியில் அவரை இணைத்துக் கொள்கிறார். இணைத்து கொண்டதற்கு பிறகு அவரோடு அதாவது 30க்கும் மேற்பட்டவங்க செங்கோட்டையனோடு இருந்தவங்க, ஒன்றிய செயலாளராக இருந்தவங்க, முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டவங்க எல்லாம் செங்கோட்டையனோட இருக்காங்க. அதிமுக நீக்கப்பட்டாங்க. அவர்களையும் அவர் இண்டிவிஜுவலாக சேர்த்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்.